நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன் இயேசையா. உம்மாலன்றி எனக்கு விடுதலை இல்லை, உம்மாலன்றி எனக்கு நிம்மதி இல்லை. நான் நம்பும் மனிதர்கள் கைவிடலாம், ஆனால் நீர் ஒருபோதும் கைவிட மாட்டீர். ஆண்டவரே, நீர் எங்களை ஒருபோதும் கைவிடுவதில்லை. மாறாத உம்முடைய பேரன்பினால் ஒவ்வொரு நொடி பொழுதும் உமது நேச கரத்தினால் நீர் எங்களை அணைத்துக் கொள்கிறீர். என் மகனே, என் மகளே, நான் உன்னோடு இருக்கிறேன், நான் உன் கூடவே இருக்கிறேன் என்று சொல்லி உமது தோள் மீது எங்களை தாளாட்டி சீராட்டி பாசத்தோடு நேசத்தோடு நீர் எங்களை வழி நடத்துகிறீர். உம் அன்பு பிள்ளைகள் ஒவ்வொருவர் மீதும் நீர் தயவாய் மனம் இறங்குவீராக. அப்பா, நீர் எங்கள் மீது எவ்வளவு சிநேகம் உள்ளவர். எங்கள் மனதின் எல்லா ஏக்கங்களையும் நீர் அறிந்திருக்கிறீர். நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர். உமது அற்புதமான கரத்தில் எங்களை முழுவதும் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவரையும் இந்த அற்புதமான நல்ல நாளில் ஆண்டவருடைய அருள், இரக்கம், ஆசீர்வாதம் எல்லாம் நிறைவாய் பொங்கி வழிகிற இந்த நல்ல நேரத்தில் வாழ்த்தி, இந்த ஜெப, இந்த மகிழ்வின் கொண்டாட்டம் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை நமக்கு கொண்டு வர வேண்டும். நம்முடைய துக்கமெல்லாம் சந்தோஷமாக மாறணும், நம்ம வியாதிகள் குணமடையணும், நம்முடைய வேண்டுதல்கள் நிறைவேறணும், நம்ம தேவையெல்லாம் சந்திக்கப்படணும். ஆமென். பிரைஸ் தி லார்ட். பக்கத்தில் அப்படி கை கொடுத்து சொல்லுங்க, ஆண்டவர் உங்கள் விண்ணப்பத்தை நிறைவேற்றுவாராக. நீங்க நல்லா இருப்பீங்க. ஆமென். பிரைஸ் தி லார்ட். எனக்கு பிரியமானவர்களே, இந்த நாள் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய வேத வசனம் எபேசியர் 5ஆம் அதிகாரம் 16வது வசனத்திற்கு நேராக நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 16வது வசனம். இந்த நாட்கள் பொல்லாதவை, ஆகவே காலத்தை முற்றிலும் பயன்படுத்துங்கள். பிரைஸ் தி லார்ட். கைகளை பேர் சொல்லுங்க, அல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் இந்த உலக வாழ்க்கையில நமக்கு கொடுத்திருக்கிற காலம், நேரம் என்பது ரொம்ப அதிகமான நாட்கள் அல்ல. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க, அல்லேலூயா. சில நாட்களுக்கு முன்பாக ஒரு சகோதரர் சொன்னார், பேச்சுவாக்கில் அவர் பேசிக்கணும்னு சொன்னார்,
ஒரு நாள் வருடம் வேகமா என்ன செய்யுது, ஓடிக்கிட்டே இருக்குது. நம்ம காலம் ரொம்ப சீக்கிரமா முடிஞ்சுக்கிட்டு இருக்குது. வாழ்க்கை ரொம்ப வேகமா போயிட்டு இருக்கு பிரதர் என்று அவருடைய சில அனுபவங்களை அவர் பகிர்ந்து கொண்டார். இன்னைக்கு இங்க இருக்கிற நம்மில் ஒரு காரியத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். காலம் என்பது இங்கே யாருக்காகவும் எந்த விதத்திலும் நிற்பதல்ல, அது ஓடிக்கொண்டே இருக்கும். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. அதனால தான் அழகா தமிழ்ல சொல்லுவாங்க, காலம் எப்படிப்பட்டதா, பொன் போன்றது. காலம் உன்னுடைய வாழ்க்கையில உனக்கு கொடுக்கப்பட்ட காலம் என்பது, அந்த காலம் வேகமா போயிட்டே இருக்கும். குழந்தை பிறந்த மாதிரி இருந்துச்சு, அதுக்குள்ள படிச்ச மாதிரி இருந்துச்சு, அதுக்குள்ள அந்த அப்படி பார்த்தோம்னா ஐயோ நம்ம பாட்டி ஆயிட்டோம், தாத்தாவாயிட்டோம், இப்படிதான் ஒவ்வொருத்தரும் போயிட்டே இருக்கிறோம். அப்ப இந்த காலத்தில் கடவுள் நமக்கு ஒரு எச்சரிக்கையை தருகிறார். என்ன தெரியுமா? காலம் மிக பொல்லாதவை. பிரைஸ் தி லார்ட். இந்த காலம் எப்படிப்பட்டதா இருக்குது? பொல்லாத காலமா இருக்குது. அதனால நீங்க இந்த காலத்தை ரொம்ப கவனமாக பயன்படுத்தணும், எச்சரிக்கையோடு இருக்கணும். அல்லேலூயா. காரணம் என்ன அப்படின்னா, இந்த பகுதியை தான் இன்னைக்கு ஆண்டவர் என்னோடு உங்களோடு பேச விரும்புகிறார். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. நீங்க நல்லா கவனிக்கணும், எடுத்து வாசியுங்கள் தயவு செய்து. மத்தேயு நற்செய்தி 24ஆம் அதிகாரம், மத்தேயு நற்செய்தி 24வது அதிகாரம் எடுத்துக்கோங்க. அதில் எடுத்துக்கிட்டீங்கன்னா 37 முதல் 38 வரை உள்ள ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். தயவு செய்து எடுத்துக்கொள்ளுங்கள். நோவாவின் காலத்தில் இருந்தது போலவே மானிட மகன் வருகையின் காலத்திலும் இருக்கும். வெள்ளப்பெருக்குக்கு முந்தைய காலத்தில் நோவா பேழைக்குள் சென்ற நாள் வரை குடித்து வந்தார்கள். என்ன செய்தாங்க? நோவா பேழைக்குள் சென்ற நாள் வரை எல்லோரும் திருமணம் செய்து கொண்டும் உண்டும் குடித்தும் வந்தார்கள். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. இங்க ஆண்டவர் 3 காரியத்தை வைக்கிறார்கள். உண்டார்கள், குடித்தார்கள், திருமணம் செய்தார்கள். பிரைஸ் தி லார்ட். இது எதை குறிக்கிறது? இதை என்ன காண்பிக்கிறதுனா, சாப்பிட்றத பத்தி இல்லை, இல்லைன்னா ஏதோ ஒரு ஆகாரத்துக்கு நம்ம எடுத்துக்கிற ஒரு நீர் ஆகாரத்தை போன்றது ஒரு அல்ல, இல்லைன்னா நம்ம ஃபேமிலியில் நடக்கிற ஒரு மேரேஜ் அதை போன்றது ஒரு அல்ல. இது எதை வெளிப்படுத்துகிறது என்றால், மனிதர்கள் கடவுளுடைய பிரமாணத்தை விட்டு, ஆண்டவருடைய திட்டத்தை விட்டு மனிதர்கள் இஷ்டம் போல வாழ ஆரம்பித்து விட்டார்கள். பிரைஸ் தி லார்ட். நல்லா கவனிக்கணும். ஆண்டவர் சொல்றாரு, மானிட மகன் வரும் பொழுதும் இந்த பூமியில எப்படி ஜனங்கள் வாழ்வாங்கன்னா, நோவாவுடைய காலத்துல திருமணம் செய்தாங்க, உண்டார்கள், குடித்தார்கள், இஷ்டம் போல வாழ்ந்தாங்க. இன்னைக்கு நல்லா கவனிச்சு பாருங்களேன். நீங்க வாழக்கூடிய இந்த சமூகம், நீங்கள் வாழக்கூடிய இந்த உலகம் நேர்மையான உலகமா பிரதர்? நேர்மையான உலகமா அப்பா? நேர்மையான உலகமா? நேர்மையான உலகமாக்கா? அக்கா சொல்லு, நேர்மையான உலகமா? இல்ல. எல்லா இடத்துலையும் அக்கிரமம், எல்லா இடத்துலையும் அநீதி. எல்லா மனுஷனும் பெரியவர் முதல் சிறியவர் வரை, சிறியவர் முதல் பெரியவர் வரை எல்லாரும் நெறிகட்டவர்களாக மாறிவிட்டார்கள். வயசு வித்தியாசம்லாம் கிடையாது. எல்லாரும் குடிக்கிறான், எல்லாரும் கூத்தாடுறான், எல்லாரும் இஷ்டம் போல வாழ்றான். மேரேஜ் லைஃப்ல, குடும்ப வாழ்க்கையில நெறிகட்டு வாழ்கிறார்கள், தாறுமாறா வாழ்றாங்க. வரம்பில்லாமல் பாவம் பெருகி கொண்டிருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. அதனால தான் இன்னைக்கு மனிதர்கள் எப்படி பாவம் செய்கிறாங்க அப்படின்னா, ஆண்டவர் அழகான ஒரு வார்த்தையை எழுதி வைத்திருக்கிறார். நான் காண்பித்து இந்த பகுதிக்குள் போகிறேன்.
வாசிங்க பார்ப்போம். தயவு செய்து எடுத்துக்கொள்ளுங்கள். எசையா தீர்க்கதரிசியின் புஸ்தகம், எசையா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலே 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை பாருங்கள். பொய்மை என்னும் கயிறுகளால், எல்லாரும் படிக்கிறீங்களா? எசையா 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். பொய்மை என்னும் கயிறுகளால் தீச்செயலை கட்டி இழுத்து வண்டியை கயிற்றால் இழுப்பது போல பாவத்தையும் கட்டி இழுப்பவர்களுக்கு ஐயோ கேடு. பிரைஸ் தி லார்ட். என்ன போட்டிருக்கு சொல்லுங்க? என்ன போட்டிருக்கு? பொய்மை, அக்கிரமம், தீச்செயல், இதெல்லாம் என்ன செய்யறாங்களா? கைத்தால கட்டி வண்டியை இழுக்கிறது போல அப்படியே இழுத்துக்கிட்டே இருக்கிறான். அக்கிரமம் பெருகிட்டே இருக்குது, அநியாயம் பெருகிட்டே இருக்கு. எல்லா மனுஷனும் இஷ்டம் போல வாழ்றான். யாரும் யாருக்கும் புத்தி சொல்ல முடியாது, யாருக்கும் யாரும் அறிவுரை சொல்ல முடியாது. ஏன்னா எல்லாரும் ஒரே ஒரு வார்த்தையில் இன்னைக்கு வாயை மூடுவாங்க, பெரிய யோக்கியம் இவர், இவர் லெவல் எனக்கு தெரியாதா? அன்னைக்கு ஒரு தகப்பனாரும் தாயாரும் மகளை அழைத்து கொண்டு வந்திருக்காங்க. பிரதர், கொஞ்சம் என் மகளுக்கு நீங்க என்ன செய்யணும்? அட்வைஸ் பண்ணணும், அறிவுரை சொல்லணும். என்னம்மா? என் பொண்ணு இப்படி ஒரு இந்த 12th தான் இந்த எக்ஸாம் காலம், இந்த எக்ஸாம் காலம் படிக்கணும். ஆனால் பாருங்க, யாரு கூடயோ சேட்டிங் பண்ணிக்கிட்டு இருக்கிறா, படிக்க மாட்டேங்கிறா, அவன் செல்போனை நோண்டிக்கிட்டே இருக்கிறா. அப்போ அவளை கூப்பிட்டு உட்கார வச்சு அப்போ பேச ஆரம்பிச்சு அவள் சொல்கிறா, எனக்கு ஒரு 17 பாய் ஃப்ரெண்ட் இருக்காங்க. 1 2லாம் கிடையாது, இப்போலாம் 17 பாய் ஃப்ரெண்ட் இருக்காங்க. அந்த அம்மா சொல்லுது, எத்தனை மணிக்கு இல்லாமோ இரவு 2 மணிக்கு 3 மணிக்கு செல்போன் ஓப்பன் ஆகி தான் இருக்குது. உடனே அந்த பொண்ணுட்டு அந்த அம்மாவும் அப்பாவும் அவர் வச்சுக்கிட்டே கொஞ்சம் சொல்லுங்க சொல்லுங்கன்னு உடனே அந்த பொண்ணு இப்படி திரும்பி பார்த்தா, நீங்க பெரிய யோக்கியமோ, நீங்க 2 பேருமே ஓடி போய் தானே கல்யாணம் முடிச்சிங்க, எனக்கு உங்களுக்கு அட்வைஸ் பண்ண என்ன சொல்லுங்க? ஏங்க பேச மாட்டேங்கிறீங்க? உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு? கப் சிப்புன்னு ஆயிட்டாங்க, பேசவே இல்லை. அழதான் முடியும், அழதான் முடியும். ஏன் சார்? நம்ம செஞ்சதெல்லாம் பின்னால வரும் சார், நீங்க என்ன இழுத்துக்கிட்டு இருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியணும் சார். அதனால தான் பாருங்க, ஆண்டவர் சொல்றார், இன்னைக்கு உலகத்துல ஒருத்தனும் யோக்கியம் எல்லாம் நோவாவின் காலத்தில் இருந்தது போல உண்டார்கள், குடித்தார்கள், வெறித்தார்கள். அவர்கள் ஒரு இஷ்டம் போல அவர்கள் என்ன செஞ்சுக்கிட்டாங்க? வாழ்ந்தார்கள். நீ பார்க்கிற இந்த சமூகமும் குடும்பமும் உறவும் எப்படி இருக்கு? இதுல முங்கி கிடக்குது. தகப்பனும் குடிக்கிறான், மகனும் குடிக்கிறான், செத்தாலும் குடிக்கிறான், குழந்தை பிறந்தாலும் குடிக்கிறான். அப்படிதானேங்க? சத்தமா சொல்ல மாட்டேங்கிறீங்க ஒண்ணுமே. என்ன குடிக்கிறதுக்கு ஒரு காரணம். இது போல குடிகாரன் வேற சொல்லக்கூடாது, குடிகாரன் வேற சொல்லக்கூடாது. ஏன்? குடிகாரன் இல்லைன்னா சாராயம் அதெல்லாம் சொல்றது இல்லை. மதுபான பிரியர்கள், அவங்களுக்கு தமிழ் அழகா பேர் வச்சிருக்காங்க. என்ன பேரு? மதுபான. அதனாலதான் சமீபத்தில் இதை பார்த்தீங்கன்னா மதுபான பிரியர்கள், மதுபான பிரியர்கள் மகிழும் மகிழ்வரங்கம். எது பேரு? சொல்ல மாட்டேங்கிறீங்க ஒண்ணுமே. பாருக்கு பேரு மதுபான பிரியர்கள் மகிழும் மகிழ்வார்ந்த அரங்கம். எல்லாரும் குடிக்கிறாங்க. தப்பு இல்லை சார், இவர் குடிக்கல, அவர் குடிக்கல, அவர் குடிக்கல. இப்படித்தான் ஜனங்கள் வாழ ஆரம்பிச்சாச்சு. சரியா? அப்புறம் திருமண வாழ்க்கையில ஒழுக்கமா இருக்காங்க அப்படின்னா அதெல்லாம் இல்லை. 1A BCD B அப்படின்னு போயிட்டே இருக்குது. யாருக்கும் யாரும் உண்மையா இல்லை, உத்தமமா இல்லை. சரி, இப்படி எல்லாரும் லஞ்சம், கொள்ள, அநீதி, அக்கிரமம், ஊரடிச்சு உலையில போடுறான், என்னெல்லாமோ பண்றான். சரியா? இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு என்ன தோணுது சார்? என்ன சொல்லுது? ஒரு அம்மா சொன்னுச்சு, கோயில் வந்து நான் இப்படியா தான் இருக்கேன், ஊரை அடிச்சு உலையில போட்டவா பில்டிங்குக்கு மேல பில்டிங் கட்டிட்டு போறா சாமி. பிரைஸ் தி லார்ட்.
சில பேர் சொல்லுவாங்க, நானும் உத்தமமா நியாயமா தான் வாங்குறேன், உழைக்கிறேன், ஆனா அது நிக்க மாட்டேங்குது சாமி. அநியாயம் பண்ணி அக்கிரமம் பண்றவன்லாம் நல்லா தான் இருக்கிறான். இப்படிப்பட்ட ஒரு மனநிலைமை இன்றைய காலத்தில் ஜனங்களுக்குள் பெருகிவிட்டது. அதனுடைய விளைவு என்ன தெரியுமா? எப்படினாலும் வாழலாம், இப்படித்தான் வாழணும் முந்தி சொல்லி கொடுத்தாங்க உங்க அப்பா, அப்படித்தானே? அம்மா சொல்லு, இப்படித்தானே வாழணும்னு சொன்னாங்க உங்க அம்மா. ஆனா இப்ப எப்படி சொல்றாங்க? நீ எப்படி வேணாலும் வாழலாம் சார், நீ எப்படி வேணாலும் வாழலாம். இருக்கிற காலத்தை ஜாய், என்ஜாய். இருக்கிற காலத்தில் ஹாப்பியா இருக்கு. இவன் கூட தான் குடித்தனம் நடத்தணும், இவன் கூட தான் குடித்தனம் நடத்தணும், என்ன எழுதியா வச்சிருக்காங்க? இஷ்டம் போல வாழ்றா. இங்க பிக்கப் பண்ண, அங்க கழட்டி விட்டுரு, அங்க கழட்டி விட்டா அடுத்ததுல பிக்கப் பண்ணிக்கோ, போய்கிட்டே இரு. இப்படிதான் இன்னைக்கு உலகம் உன்னை சுத்தி, உனக்குள் உன்னை நீ பார்க்கிற இந்த சமூகத்தில் பெருகி கொண்டே போகிறது. இதுல தான் ஆண்டவர் சொல்றாரு, நீ ஜாக்கிரதையா இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். நீ எப்படி இருக்கணும்? உன்னுடைய இந்த காலம் பொல்லாதவை, பொல்லாத இந்த காலத்துல நீங்க எப்படி இருக்கணும்? கொஞ்சம் கவனமா இருக்கணும். வாலிப மகளே, குடும்ப தலைவனே, தலைவியே, நீ ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். ஏன் ஆண்டவர் இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார் என்றால், இன்னைக்கு உலகத்தினுடைய ஜனங்களுடைய நிலைமை என்ன தெரியுமா? வாசிங்க, 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வரை உள்ள வசனத்தை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வரை உள்ள வசனங்களை நான் எடுத்துக்கொள்ளுகிறேன். சகோதர சகோதரிகளே, இவை நடக்கும் காலங்களையும் நேரங்களையும் குறித்து உங்களுக்கு எழுத தேவையில்லை. ஏனெனில் திருடன் இரவில் வருவது போல ஆண்டவரின் நாள் வரும் என்பதை நீங்களே திண்ணமாய் தெரிந்திருக்கிறீர்கள். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. நல்லா கவனிக்கணும். இன்னைக்கு உலகத்தில் ஆடுறான், பாடுறான், கொண்டாடுறான், கூத்தாடுறான். அங்கே 500 ஏக்கர், இங்கே 200 ஏக்கர், கோடி, லட்சம் கோடி, அத்தனை கோடி, இத்தனை கோடி எல்லாம் இருக்கு வச்சுக்கோ. இவங்க என்ன நினைச்சுக்கிட்டு இருக்காங்கன்னா, அடுத்த வசனம் போட்டிருக்கு பாரு, எங்கும் அமைதி. எல்லாரும் படிங்க பார்ப்போம். எங்கும் அமைதி, ஆபத்து இல்லை என்று மக்கள் கூறிக்கொண்டிருக்கும் பொழுது. பிரைஸ் தி லார்ட். என்ன சொல்லுவாங்க? பேசுங்க சார், காசு இருக்கு, அறிவு இருக்கு, நிறைய வருமானம் இருக்கு, எல்லா இடத்துலையும் வருமானம், செழிப்பு, உடல்ல ஆரோக்கியம், தெம்பு எல்லாம் இருக்கு. அல்லேலூயா. இப்ப மக்கள் சொல்றாங்க, எங்கும் அமைதி, ஆபத்து இல்லை, நல்லா தான் இருக்கும். என்ன சொல்றாங்க? எங்களுக்கு ஒன்றும் குறை இல்லை, எங்க இந்த சர்ச்சு பக்கம் லேசா வந்துட்டு போங்களேன், இந்த ஜெபம் நடக்குது, அதெல்லாம் அவங்களுக்கு, எங்களுக்கு இல்லை. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. சார், இந்த திருப்பலிக்கு பூசைக்கு வந்துட்டு போங்க சார், சண்டே பூசை சார். இல்லை சார், இன்னைக்கு சண்டே எங்களுக்கு ரொம்ப ப்ரோக்ராம் போட்டிருக்கோம், இன்னைக்கு எங்களுக்கு பிஸி, ஐ எம் பிஸி. ஓகே, அப்போ நேரம் இல்லை, காணிக்க வேணா கேளுங்க, கொடுத்து விடுறோம். ஏன்னா அவங்க ரொம்ப பிஸியாக இருக்காங்க. பிரைஸ் தி லார்ட். அவங்க நினைக்கிறாங்க ரொம்ப நல்லா இருக்கிறதாக, அவங்க நினைக்கிறாங்க எங்களுக்கெல்லாம் ஒன்றுமே ஆபத்துலாம் இல்லை, நாங்கள் நல்லா தான் இருக்கோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. ஆனால் நல்லா கவனிச்சு பாருங்க, மனிதர்கள் இப்படி நினைத்து கொண்டே போறாங்க. ஒரு சின்ன சம்பவத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன். டைட்டானிக் அப்படிங்கிற ஒரு கப்பல், கண்டிப்பாக நமக்கு சினிமாவில் பார்த்ததுனால அதை ஒரு படமாக உருவப்படுத்திக்கோங்க. சரி, இந்த டைட்டானிக்கை அந்த காலகட்டத்திலே அவர்கள் உருவாக்கிய பொழுது, அந்த டைட்டானிக் கப்பலுடைய நீளம், அகலம், அதனுடைய குவாண்டிட்டி எல்லாம் மிகவும் அவர்கள் வலிமை உள்ளதாக அவர்கள் அதை அமைத்தார்கள். பிரைஸ் தி லார்ட். அப்ப அதனுடைய முதல் கட்ட பயணம் ஆரம்பித்தது. அந்த முதல் கட்ட பயணம் ஆரம்பிக்க அதனுடைய விளம்பரம் கொடுத்த பொழுது அவர்கள் சொன்ன வார்த்தை என்ன? கடவுள் நினைத்தாலும்
இதை யாராலும் என்ன செய்ய முடியாது, அழிக்க முடியாது என்று அது ஒரு பெரிய மிக ஒரு பிரம்மாண்டமான அறிக்கையாக அங்கே கொடுக்கப்பட்டது. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. அப்போ எக்கச்சக்கமான பேர் அதற்காக கியூல நின்னாங்க. பயணம், முதல் பயணம் ஆரம்பித்தது. அந்த முதல் பயணம் ஆரம்பித்த பொழுது அதுல இருந்த அந்த கேப்டன் நினைச்ச சொன்னாராம், இந்த கப்பலை யாராலே ஒண்ணு பண்ண, சொல்லுங்க ஒண்ணு பண்ண, சத்தமா சொல்லுங்க, ஒண்ணு பண்ண முடியாது. இந்த கப்பலை யாராலே ஒண்ணு பண்ண முடியாது. இது அவ்வளவு தூரம், இந்த கடலின் அரசன் என்று அதனுடைய அந்த பயணத்தை அவர்கள் ஆரம்பித்தார்கள். இதற்கு இடையில பாருங்க, அந்த கப்பலுக்கு நிறைய சமிக்கை வந்து கொண்டிருந்ததுதான், எச்சரிக்கை. என்ன வந்துச்சு, பனிப்பாறை நிறைய இருக்குது, கொஞ்சம் கவனமா போங்க. அப்ப அதனுடைய அந்த சமிக்கை வந்த பொழுது அதில் இருந்த அந்த 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 கப்பல்ல இருந்த பணியாளர் அதெல்லாம் அவாய்ட் பண்ணாராம். ஏன், இந்த கப்பலுக்கு ஒண்ணுமே ஆகாது. ஆனால் பிரியமானவர்களே, அவர்கள் நினைத்தது ஒன்று, குடித்தார்கள், வெறித்தார்கள், கும்மாளம் போட்டாங்க, ஆட்னா பாட்னா. பிரைஸ் தி லார்ட். ஆனால் கற்பனை செய்ய முடியாமல் ஆயிரக்கணக்கான பேர் அழிந்து போனார்கள். அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. இன்னைக்கு அது மட்டும் இல்லைங்க, நிகழ்காலத்துக்கு வருகிறேன். ஒரு கவனிங்க, ஒரு 4 ஆண்டுகளுக்கு முன்பு சம்பவத்தை கொஞ்சம் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு 3-4 ஆண்டுகளுக்கு முன்பாக அதே டைட்டானிக் கப்பலை பார்க்கறதுக்கு ஒரு கடலுக்குள் ஒரு நீர்மூழ்கி கப்பலை அனுப்பினார்கள். பிரைஸ் தி லார்ட். போனது 5 பேர், உலகத்தின் மிக கோடீஸ்வரர்கள், செல்வந்தர்கள். அவர்கள் அந்த கப்பலை பார்க்கறதுக்காக உள்ள போனாங்க. அதுல மிகவும் உலகத்தில் செல்வாக்குள்ளவர்கள் பயணித்தார்கள். அவங்க போகும்போது, அவங்க போகிற அந்த போகுவதற்கு முன்பு அவர்கள் பேட்டி கொடுக்குறாங்க, நாங்கள் பார்க்க போகிறோம். அப்போ அதில் இருந்த பாகிஸ்தானை சார்ந்த ஒரு கோடீஸ்வரனுடைய மகன் அவன் சொல்கிறான், நான் இந்த உள்ள போய் ஒரு சாதனை, உலக சாதனை படைக்க போகிறேன் அப்படின்ட்டு உள்ளே போனான். பிரைஸ் தி லார்ட். ஆனால் உள்ளே போய் 1.5 மணி நேரத்தில் அந்த கப்பல், அந்த உள்ளே போன நீர்மூழ்கி கப்பல், அந்த கப்பல் சல்லடையாக உடைந்து போனது. ஒன்றும் இல்லை, ஒருவரும் இல்லை, அவர்கள் இருந்ததற்கான அறிகுறியே இல்லை. நல்லா கவனிங்க, காலம் உங்க கையில கிடையாது. நீங்க காலத்துக்கு நீங்க நல்லா கவனிக்கணும். காலம் என்பது கடவுள் உங்களுக்கு கொடுத்திருக்கிற கிருபை. என்ன சார், காலம் உங்களுக்கு கொடுத்திருக்கிற கிருபை, கடவுள் உங்களுக்கு இருக்கிற கிருபை. எப்பா இருந்துக்கோ அப்படின்னு உன்னை உட்கார வச்சிருக்காரு சார். ஏமா உன்னை உட்கார வச்சிருக்காரு, பரவாயில்ல இருந்துட்டு போட்டும் அப்படின்னு கடவுள் ஒரு சான்ஸ், ஒரு வாய்ப்பை உனக்கு கொடுத்திருக்கிறாரு. நீ இந்த உலகத்தை இயக்குற ஆளு கிடையாது. இந்த உலகத்தில் கடவுள் ஒரு வாய்ப்பை நமக்கு கொடுத்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அதனாலதான் பைபிள் போட்டிருக்கு, எங்கும் அமைதி, எங்கும் அமைதி, ஆபத்து இல்லை என்று அவர்கள் சொல்லிக் கொண்டு இருக்கும் போது என்ன சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, நல்லா இருக்கும், நோ ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது வசனம் என்ன தெரியுமா சொல்லுது, என்ன தெரியுமா சொல்லுது அக்கா, படிக்கா என்ன சொல்லுதுக்கா, கூறிக்கொண்டிருக்கும் பொழுதே கருவுற்றிருப்பவருக்கு வேதனை வருவது போல திடீரென அவர்களுக்கு அழிவு வரும், யாரும் தப்பித்து கொள்ள இயலாது. என்ன முடியாது சொல்லுங்க, யாரும் தப்பித்து கொள்ள, நல்லா புரிஞ்சுக்கோங்க, யாரும் தப்பித்து கொள்ள. வாலிப மகள்கள் நல்லா கவனிக்கணும், தம்பிகள் கவனிக்கணும், சப்தத்தை கேட்கிற உறவுகள் கவனிக்கணும். நம்ம எல்லாருக்குலாம் இருக்க முடியாது. பிரைஸ் தி லார்ட். இந்த உலகத்தில் கடவுள் மனிதனை அவருடைய கரத்திலே வைத்திருக்கிறார். அதனால தான் தாவீது சொல்லுவாரு, என் காலங்கள்
உமது கரத்தில் இருக்கிறது. கை தட்டுங்க பாப்போம். பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே என்னுடைய காலங்கள் உமது கரத்தில் இருக்குது. யார் கையில் இருக்குது? ஜோசியக்காரன் கையில் கிடையாது, சாதகம் எழுதுறவன் கையில் கிடையாது. யார் கையில்? ஆண்டவருடைய கரத்தில் இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப நீங்க நல்லா கவனிக்கணும். இந்த உங்கள் வாழ்நாள், நீங்கள் வாழ்கிற இந்த வாழ்க்கை, நல்லா கவனிங்க, கடவுள் கொடுத்த கிருபை. பிரைஸ் தி லார்ட். அதனால தான் அழகாக பாருங்க, வேதம் சொல்லுகிறது, படிக்கீங்களா? சங்கீதம் திருப்பாடல் 90ஆம் அதிகாரம் 12வது வசனம். கொஞ்சம் பைபிளை எடுத்து வாசிங்க. வீட்டில் பைபிள் வச்சிருக்கவங்களுக்கெல்லாம் வாழ்த்துக்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஏன்னா பத்திரமா இருக்கும். அது மூடியே இருக்கிற வரை உங்கள் வாழ்க்கையும் மூடியே தான் இருக்கும். பிரைஸ் தி லார்ட். உங்கள் பைபிள் எப்போ திறக்கப்படுதோ அப்போதான் அதான் உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் பெருகும். ஆமென். உங்கள் பைபிளை திறக்கணும். ஆலயத்துக்கு வரும்போது பைபிள் கொண்டு வரணும். அல்லேலூயா. எடுத்து வாசிங்கம்மா. சங்கீதம் 90ஆம் அதிகாரம் 12வது வசனம் வாசிங்க. எங்கள் வாழ்நாளை கணிக்க எங்களுக்கு கற்பியும், அப்பொழுது ஞானமிகு உள்ளத்தை பெற்றிடுவோம். பிரைஸ் தி லார்ட். நல்லா கவனிக்கீங்களா? எங்கள் வாழ்நாளை கணிக்க எங்களுக்கு கற்பியும். நல்லா கவனிக்கணும். நீ வெளியே போயெல்லாம் இந்த உலகத்தில் இதில் படிக்க முடியாது. நீ வெளியே போயெல்லாம் சகோதரனை சகோதரியே இதெல்லாம் படிக்க முடியாது. ஏன்? எல்லாம் தனாவட்டு பிடிச்சி அலையுது, எல்லாம் திமிரு பிடிச்சி அலையுது. எல்லாம் இந்த உலகத்தில் பாருங்க, நான் அதை கட்டிடுவேன், இதை கட்டிடுவேன், அப்படி பண்ணிடுவேன், இப்படி பண்ணிடுவேன், என்னெல்லாமோ பேசிக்கொண்டே அலைகிறாங்க. ஆனால் மோசே ஆண்டவரை பார்த்து அழகான ஜெபம். இந்த 90வது திருப்பாடல் மோசேயின் பாடல். பிரைஸ் தி லார்ட். மோசே ஆண்டவரை பார்த்து ஜெபம் பண்றாரு. என்ன ஜெபம் பண்றாரு? எங்கள் வாழ்நாளை கணிக்க எங்களுக்கு கற்றுத்தாரும். சொல்லுங்க எல்லாரும். அப்பொழுது ஞானம் மிகுந்த உள்ளத்தை நாங்கள் பெற்றிடுவோம். பிரைஸ் தி லார்ட். என்ன உள்ளத்தை பெற்றிடுவோம்? சொல்லுங்க, என்ன உள்ளத்தை? ஞானம் மிகுந்த உள்ளத்தை பெற்றிடுவோம். எப்போ? உன்னை பத்தி உனக்கு தெரியணும். பிரைஸ் தி லார்ட். பக்கத்தில் கை கொடுத்து கேளுங்க, நீங்க யாரு? அம்மா நீ யாருமா? சார் நீங்க யாரு? நான் யார் தெரியுமா அப்படின்னு நம்ம நிறைய பேர் கேட்கல. இப்போ உங்கள்கிட்டயே கேளுங்க, நீங்க யாரு? நீங்க யாரு? பேச மாட்டேங்கிறீங்களா? சிஸ்டர் நீங்க யாரு? நீங்க ஒரு ஆன்மா. நீங்க ஒரு ஆன்மா. நல்ல கவனிங்க. நீ யாருன்னு உனக்கு தெரியல, அங்கதான் பிரச்சனை. அதனாலதான் ஆடாத ஆட்டம்லாம் ஆடிக்கிட்டு இருக்கும். ஒரு 56 கிலோ 80 கிலோ கொஞ்சம் வெயிட் அண்ட் ஹைட் 5.5 அடி உயரம், ஒரு 80 கிலோ வெயிட்டோட உட்கார்ந்துருக்கிறோம். நம்ம என்னெல்லாம் பேசுறோங்கிறத கொஞ்சம் கவனிச்சுப்பார். நம்ம மூளை என்னெல்லாம் அறிவு, எப்பா பயங்கர அறிவு, என்ன டேலண்ட்டுங்க, என்ன திறமைங்க, பொசுக்குன்னு பெட்டிக்குள்ள வச்சிருந்தானுங்க. வச்சிருந்தான்ல. என்ன சார் ஆச்சு? நேற்று நைட்டு வரை நல்லா தான் சார் இருந்தாரு, அப்புறம் காலையில் எந்திக்கல சாரு. சார் எந்திக்கலையா? சார் ஜேம்ஸ் சார் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு யாராவது கேட்பீங்களா? ஜேம்ஸ் சார் எங்க சார்? போயிட்டாரு சார். அப்படிதானே சார் சொல்லுவீங்க? பேச மாட்டேங்கிறீங்களே சார். நீங்க என்ன சொல்லுவீங்க? சிஸ்டர் என்ன சொல்லுவீங்க?
ஜேம்ஸ் சார் இருக்காரான்னா என்ன சொல்லுவீங்க? ஏமா சொல்லுமா, உன்னையே சொல்லலாமா? என்னையே தாமா சொல்றேன். ஜேம்ஸ் சார் இருக்காராங்கடா, நீ என்ன சொல்லுவக்கா? என்னையே தான் சொல்றேன் சார், நீங்க சொல்லுவீங்க ஜேம்ஸ் சார் போயிட்டாரு. எங்கேயா போனாரு? எங்கேயா போனார்? அவரு மேல போயிட்டாரு. எங்க போனார் சார்? என்ன அழகானவர், என்ன தெம்பானவர், என்ன வார்த்தை ஜாலம், என்ன ஆக்ஷன், அட மண்ணாங்கட்டி, ஒண்ணுமே இல்லை. பக்கத்தில் கை கொடு சொல்லு, நீ ஒன்றும் கிடையாது. உன் ஆட்டமெல்லாம் இந்த உலகத்தில் கொஞ்ச காலம். புரிஞ்சுக்கப்பு, நான் என்ன பண்ணுவேன், நான் யார் தெரியுமா, நான் ஊரில் சொத்து வாங்கி போட்டுருவேன், நான் அங்கே போயிடுவேன், இங்கே போயிடுவேன், எங்கே போனாலும் சரி நீ ஒரு நாள் போகணும். மனிதனின் வாழ்நாளை இன்னைக்கு மனுஷன் கண்டுபிடிக்காததுனால தான் இன்னைக்கு அநேக பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. கடவுள் எதற்காக நமக்கு அழைப்பு கொடுக்கிறார்? நீ ஆண்டவருடைய சன்னிதானத்திலே வருகிற நோக்கம் என்ன என்றால், நான் என்னை கடவுளுடைய பாதத்தில் நான் என்னை கொடுக்கணும். கடவுள் எனக்கு கொடுத்த இந்த காலத்தை பற்றி எனக்கு தெரியணும். பிரைஸ் தி லார்ட். அதனால தான் பைபிள் சொல்கிறது மனிதனுடைய வாழ்நாள். நான் வேகமாக 3 காரியத்தை உங்களுக்கு காண்பிக்கிறேன். அல்லேலூயா. நல்ல கையை வேறு சொல்லுங்க. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கொஞ்சம் நீங்கள் எடுத்துக்கோங்க தயவு செய்து. நீங்கள் எடுத்துக்கொள்கிற இந்த வேத வசனங்கள், ஆண்டவருடைய வார்த்தைகள் உங்களுடைய இருதயத்தில் முழுமையான விடுதலை கொண்டு வரட்டும். வாசிப்போம். சாலமோனின் ஞானம் 2ஆம் அதிகாரம் 5வது வசனம் எடுத்துக்கொள்ளுங்கள். சாலமோனின் ஞானத்திலே எடுத்துக்கொள்ளுங்கள் 2ஆம் அதிகாரம் 5வது வசனம் வாசிங்க. நம் வாழ்நாள் நிழல் போல கடந்து செல்லுகிறது. பிரைஸ் தி லார்ட். நம்முடைய வாழ்நாள் எப்படி போகுது? பேச மாட்டேங்கிறீங்க அக்கா. நம்ம வாழ்நாள் எப்படி போகுது? அம்மா சொல்லுமா, அம்மா சொல்லு, வாய் தருந்து. வாழ்நாள் எப்படி போகுது? அக்கா உன் வாழ்நாள் எப்படி போகுது? நிழல் போல கடந்து செல்கிறது. நிழலை நீ ஞாபகப்படுத்த முடியுமா? லேசாக எந்திரிச்சு நெல், எந்த பக்கத்துலேருந்து வெளிச்சம் வருதோ அந்த பக்கத்துலேருந்து நிழல் ஒரு மாதிரி இருக்குமா? நீங்கள் நிழலை பார்த்துருக்கீங்களா? கேட்கக்கூடாது. முடிஞ்சு போனதுக்கப்புறம் நிழல் நான் என்னன்னு என்கிட்ட கேட்கக்கூடாது. நிழல் தெரியுமா? அவள் பார்க்குறத பார்த்தா எனக்கு பயமாக இருக்கு. உங்களுக்கு புரியுதா? நிழல் போல பைபிள் சொல்லுது. மனிதனுடைய வாழ்நாள் எதை போன்றதுப்பா? பாப்பா சொல்லு. ஏமா கேக்குதா? சொல்லுமா. காசு கேப்ப போல பேசுறதுக்கு. மனிதனுடைய வாழ்நாள் எதை போன்றது? நிழல் போன்றது. சொல்லுங்க, எதை போன்றது? அப்படின்னா அர்த்தம் என்ன? இங்க இருக்கிற உங்க வீட்டில் உங்களுடைய திருமண புகைப்படங்கள், போட்டோஸ் இருக்கா? திருமண ஆல்பம் இருக்கா? திருமண ஆல்பம் இருக்கா? மேரேஜ் போட்டோஸ்லாம் இருக்கா? போட்டோஸ் இருக்கா? இருக்கிறவங்க கை தூக்குங்க. இருக்கா? சரி அக்கா, அந்த முன்னால் உட்காந்துருக்கிறக்கா, கண்ணாடி போட்டாக்கா, உங்க ஆல்பத்தை நீங்க எத்தனை ட்ரிப்பு பார்த்துருக்கீங்க? இந்த இதெல்லாம் கேட்கக்கூடாது. எதுக்கு எடுக்காங்கன்னே தெரியாது. ஆனா பார்க்கறதே கிடையாது யாரும். ஆல்பத்தை நீங்க பார்த்துருக்கீங்களா? இப்பத்துக்குள்ள எப்ப பார்த்தீங்க? இந்த பிள்ளை கேட்காத பேசாம பெயிரு. இப்பெல்லாம் யாரும் பார்க்கல. அது அப்படியே தான் கிடக்கு. எனக்கா நம்ம வீட்டில் எப்படி பைபிள் எடுக்காமல் இருக்குமோ அதே மாதிரி அதுவும் இருக்கும். இப்போ நீங்கள் இன்னைக்கு வீட்டில் போய் இன்னைக்கு நைட்டு உங்கள் வீட்டில் போய் பைபிள் வந்து, சரி பைபிள் எடுக்க மாட்டீங்க, நீங்கள் அது சொன்னாலும் கேட்க மாட்டீங்க, ஆல்பத்தை எடுக்குங்க. அந்த ஆல்பத்தை எடுத்து நீங்கள் பாருங்க, உங்களை பாருங்க. நான் தாடி இது. பிரைஸ் தி லார்ட். நல்லா கவனிச்சு பாருங்க. நீ பிறந்தது முதல் இன்று வரை உள்ள உன்னுடைய போட்டோஸ் அப்படி வரிசையா அடுக்கு.
நல்லா கவனிக்கணும். செக், சோதிச்சு பாருங்க. நீ பிறந்ததுல இருந்து இன்னைக்கு வர, பாப்பா பிறந்தது உன் பேர் என்னம்மா? சத்தமா சொல்லியா? பிளஸ்ஸி. பிளஸ்ஸி உன் வீட்டில் போய் அன்னைக்கு இருந்து இன்னைக்கு வர போட்டோ எடுத்துக்கோ. இங்க இருக்கிற கிளவி எல்லாம் உன் போட்டோ எடுத்து பாரு. இதுல நீ யாரு சார்? நீங்க யார்? அதுல நீங்க யாரு? நீங்க உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு புரியலையா? இதானா? இப்ப நீ யாரியா? எவ்வளவு மாற்றம்! அது இல்லையே, மாறிக்கிட்டே எல்லாம் இருக்கு, மாறிக்கிட்டே இருக்குதே. அதனாலதான் பைபிள் சொல்லுது, மனிதனுடைய வாழ்நாள் நிழலை போன்றது. எப்படிப்பட்டது அப்படின்னா அர்த்தம் என்னன்னா, நிழலுக்கு ஒரு முழுமை கிடையாது. பிரைஸ் தி லார்ட். நிழல் மாறிக்கொண்டே இருக்கிறது. அதே போல மனிதனுடைய வாழ்நாள் மாறிக்கொண்டே இருக்குது. ஒண்ணுமே கிடையாது. இன்னைக்கு என்னெல்லாம் நீ ஃபேர் அண்ட் லவ்லி போடுற, என்னெல்லாமா போட்டுக்கிற, எல்லாம் போட்டுக்கிற, ஒரு நாள் உன்னைய பார்த்தா உனக்கே பிடிக்காது. கிளவியெல்லாம் சொல்லு, இவளுக்கு என்ன போடுறாளுங்க, நம்ம போடாததாடி எல்லாம் போட்டுப்பட்டு தான் வந்திருக்கு. எல்லா கிளவி பக்தியா யாசிவின் தெரியுது ஏமேன்னு. ஏன் எல்லாமே முடிஞ்சு பேரு சாமி. பிரைஸ் தி லார்ட். உன் வாழ்நாள் தான் பைபிள் சொல்லுது, மனிதனுடைய வாழ்நாள் எதை போன்றது சொல்லுங்க? நிழல் போன்றது. எல்லாரும் சொல்லியா? சொல்லியா? என்ன போன்றது? நிழல் போன்றது. யார் வாழ்நாள்? ஏன் வாழ்நாள் சொல்லுங்க. யார் வாழ்நாள்? இந்த என்னுடைய வாழ்நாள் நிழலை போன்றது. அதனாலதான் யோபு அழகா சொல்றாரு, வாசிங்க. யோபு எவ்வளவு அழகா இந்த பகுதியை நீங்க எடுத்து பாருங்க. யோபு 8ஆம் அதிகாரம் 9வது வசனம். யோபு 8ஆம் அதிகாரத்துல 9வது வசனத்தை எடுத்துக்கோங்க, கவனிங்க. படிக்கிறீங்களா? யோபு 8ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். நேற்று தோன்றிய நாம் ஒன்றும் அறியோம், நிலமிசை நம் வாழ்நாள் நிழலை போன்றது. சொல்லுங்க, எதை போன்றது? நம்முடைய வாழ்நாள் எப்படிப்பட்டது? நிழலை போல இருக்கு சார். இதுதான் நான் நம்பவே முடியலங்க அப்படின்னா நம்பவே முடியாது சார். ஏன்? இன்னைக்கு நீ அது இல்லை. அல்லேலூயா. உன் ஆல்பத்தை நீ இன்னைக்கு வீட்டில் போய் தூங்குறதுக்கு முன்னாடி பார்த்துட்டு படு. இவ்வளவுதான் என் வாழ்க்கை. எப்படி இருந்தோம்? கிளு கிளுன்னு இருந்தோம், கொழு கொழுன்னு இருந்தோம். இப்போ கண்ணம்லாம் ஒட்டி பல்லெல்லாம் போய் கக்கவும் முடியல, விழுங்கவும் முடியல, போக மாட்டேங்குது. என்னெல்லாமோ பிரச்சனையோட உட்கார்ந்துருக்க. எதுக்கியா இவ்வளவு ஆட்டம்? என்ன தனாவட்டு, என்ன துமுறு, கொஞ்சம் இறங்கி வா, கீழே கொஞ்சம் கீழே வாயா, கொஞ்சம் கீழே வந்து உன்னை பாரு. நம்ம யாரா அப்படின்னு யோசித்து பாரு. இரண்டாவது, இந்த மனிதனை குறித்து ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். வாசியுங்கள். சங்கீதம் 90, திருப்பாடல் 90ஆம் அதிகாரம் 10வது வசனம் எடுத்துக்கொள்ளுங்கள். திருப்பாடல் 90ஆம் அதிகாரம் 10வது வசனம் படிக்கீங்களா? எங்கள் வாழ்நாள் 70 ஆண்டுகளே, வலிமை மிகுந்தோருக்கு 80. கவனிக்கியா? எத்தனைவா? முதல்ல சொல்றாரு வாழ்நாள் நிழலை போன்றது. கையை வரி சொல்ல. அல்லேலூயா. நல்லா கவனிக்கணும். பிரைஸ் தி லார்ட். ரெண்டாவது சொல்றாரு மனிதனுடைய வாழ்நாள் எவ்வளவு அப்படின்னா 70, 80. இதெல்லாம் இது எப்ப எழுதுறாரு? மோசேயோட காலத்தில் எழுதுறாரு. மனுஷனுக்கு வாழ்நாள் 70, கொஞ்சம் நல்லா சாப்பிட்டு கூப்பிட்டு எடுத்திருந்தான்னா ஒரு 80 வருஷம். பிரைஸ் தி லார்ட். ஆனா இந்த பாருங்க, இன்னொரு பகுதியை உங்களுக்கு காண்பிக்கிறேன். சீராக்கின் புஸ்தகம், சீராக் எடுத்துக்கொள்ளுங்கள். சீராக் 18ஆம் அதிகாரம், சீராக் 18ஆம் அதிகாரத்தில் 9ஆம் வசனம். மனிதனின் வாழ்நாள் 100 ஆண்டுகள். பிரைஸ் தி லார்ட். கைகளை வச்சு சொல்லுங்க. அல்லேலூயா. ஒரு 70, 80, 100 இவ்வளவுதான்.
இன்னைக்கு பாருங்கள், இந்த உலகத்தில் நிறைய பேருக்கு நிறைய வாழ்கிறதுக்கு ஆசை. பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. இந்த உலகத்தில் இருக்கிற பெரிய பெரிய கோடீஸ்வரர்கள் அவங்கெல்லாம் வாழ்கிறதுக்கு ஆசைப்படுறாங்க நிறைய. இந்த ஆப்பிள் ஐஃபோன் இருக்குது பார்த்தீங்களா, அதனுடைய உரிமையாளர் பேர் என்னதுப்பா? இப்பெல்லாம் கேட்கக்கூடாது. என்னப்பா? ஸ்டீவ் ஜாப்சன். அப்படி தானியா? ஸ்டீவ் ஜாப்சன். அந்த மனுஷன் பாருங்க, வாழ்க்கையில் நிறைய சம்பாதிச்சார். இது மாதிரி நிறைய சொல்லிட்டு போகலாம். நிறைய சம்பாதிச்சார், நிறைய செல்வத்தை பெருகிக்கிட்டாரு. அவர் நினைச்சாரு நல்ல அவரை கவனிக்கிறதுக்கு நிறைய டாக்டர்ஸ் இருந்தாங்க, நிறைய பேர் அவருக்கு துணைக்கு இருந்தாங்க. ஒரு நாள் ஸ்டீவ் ஜாப்சன் திடீர்னு கண் விழிச்சு பார்க்குறாரு. அவருக்கு முன்னால் நிறைய மானிட்டர் ஓடுது, படுத்திருக்கிறாரு, கையசையலை காலசையலை கிடக்கிறாரு. அப்போ அவர் சொல்கிறாரு, நான் ஸ்டீவ் ஜாப்சன், ஆப்பிள் ஐஃபோனுடைய உரிமையாளர், என்னையே எப்படி வச்சுருக்கீங்க சார்? நாங்கள் வைக்கல சார், நீங்கள் கிடக்குறீங்க சார். பசிக்கு சார், தரமாட்டோம் சார். தண்ணி குடிக்கணும் சார், தரமாட்டோம் சார். தந்தா செத்துருவீங்க சார். அப்போதான் ஸ்டீவ் ஜாப்சன் கேட்டாரா, எனக்கு என்னங்க ஆச்சு? உங்களை மரணம் நெருங்கி கொண்டு இருக்கிறது சார். நான் உலகம் முழுவதும் சொத்து வச்சிருக்கேன் சார். என் செல்போனை எடுத்துட்டு காதில் வச்சாலே அது பெரிய கெத்து சார். எனக்கு போய் இப்படி சொல்றியே? கடைசியில் இந்த ஸ்டீவ் ஜாப்சன் ஒரு அழகான வார்த்தையை சொல்லுகிறார். என்ன தெரியுமா? என் செல்வமெல்லாம் தோற்றது, மரணம் ஜெயித்தது. சொல்லுங்க சொல்லுங்க. ப்ளீஸ் தயவு செஞ்சு கொஞ்சம் கவனிக்கணும் சிஸ்டர். இன்னைக்கு வந்திருக்க நோக்கம் என்ன தெரியுமா? நீங்கள் பெரிய பரலோகத்துக்கு மோட்சத்தெல்லாம் பார்க்க வேண்டாம். உன் லைஃப்பை பாரு, இங்கே ஒழுங்கா பாரு சார், இங்கே ஒழுங்கா பாரு. நீ என்ன பெரிய ஆளு? என் செல்வமெல்லாம் தோற்றது, என்னுடைய வாழ்க்கையில மரணம் ஜெயித்தது. இதே தான் நடன கலைஞர், அவன் பேர் என்னது? மைக்கேல் ஜாக்சன். இந்த ஸ்டீவ் ஜாப்சனுக்கு அது கொஞ்சம் பேர் தான். அவனுக்கு ஆசை 150 வருஷம் வாழ ஆசை. 150 ஆண்டுகள் வாழணும்னு அன்னைக்கு அவன் ஆசைப்பட்டிருக்கான். அவன் நாய்க்கு எழுதி வச்ச சொத்து மட்டும் 400 கோடி நாய்க்கு. அப்படிப்பட்ட அந்த மைக்கேல் ஜாக்சன் இந்த உலகத்தில் 150 ஆண்டுகள் வாழ அவனுக்கு 55 டாக்டர்ஸ் அவனை சுத்தி, உலகத்தில் தலை சிறந்த டாக்டர் அவனை சுத்தி இருந்தாங்களாம். 55 டாக்டர் அவனை பார்த்து ஒவ்வொன்றும் மானிட்டர் பண்ணிட்டே இருந்தாங்க. எவ்வளவு ஆக்சிஜன், எவ்வளவு சாப்பாடு, என்ன அளவு, என்ன கலோரி, சுகர், இப்படி பிபி, எப்படி எல்லாத்தையும் ரிசர்ச் பண்றதுக்கு அவன் எங்கெல்லாம் போனானோ அங்கெல்லாம் அவன் கூடையே டிராவல் பண்ணாங்க. அவன் நினைச்சாங்க செல்வம் இருக்கு, வசதி இருக்கு, உலகத்தில் நம்ம போய் நின்னா அவனுக்காக லட்சக்கணக்கான ஜனங்கள் கூடினாங்க. அதுலேயே அவன் மிதந்தான். ஆனா ஒரு நாள் இந்த மைக்கேல் ஜாக்சனுடைய வாழ்க்கையில் என்ன இல்லாம போயிட்டு தெரியுமா? ஒரு நிமிஷம் தூக்கம் இல்லை. அவன் தூங்குறதுக்காக பலவிதமான மருந்துகளை எடுத்துக்கிட்டான், போதைகளை எடுத்துக்கிட்டான், தூக்கம் வரல. கடைசியில் பேறு காலத்துக்கு எப்படி ஒரு ஆப்ரேஷனுக்கு அந்த மயக்க மருந்து கொடுக்கப்படுமோ அந்த அளவுக்கு அவனுக்கு கொடுக்கப்பட்ட பொழுது வெறும் 54-55 வயதுக்குள்ள அவனுடைய ஹார்ட் நின்று போச்சு. சார் என்ன சார் வாழ்க்கை? சிஸ்டர் என்ன சிஸ்டர், பிரதர் என்ன வாழ்க்கை? நீங்க எங்க போறீங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? 150 வருஷம் வாழ்ந்த உடனே எதையும் கோட்டையை கட்ட போறீங்களா? உலகம் முழுவதும் ஒரு ரிசர்ச் பண்றாங்களாம். 3000 சடலங்கள் சேர்த்து வச்சிருக்காங்களாம். உலகத்துடைய பெரிய பெரிய செல்வந்தருடைய உடல்கள் அழியாமல் 3000 உடலை சேர்த்து வச்சு ஒரு கண்டுபிடிப்பு பண்ணிச்சிருக்காங்க. என்ன இன்னைக்கு சொல்ற மூளைச்சாவு அடைஞ்சிட்டுனா அவங்க உடம்பு என்ன செய்யறோம்? தானம் கொடுக்குறோம். அந்த மரணத்தை ஜெயிப்பாங்க அப்படின்னு விஞ்ஞானிகள் நம்பி 3000
உடல்களை அவங்க சேகரித்து வச்சுருக்காங்க. வச்சு அந்த உடலுக்கு எப்படியாவது ஒரு நாள் உயிர் கொடுத்துடலாம்னு. நான் கேட்குறேன், ஒருத்தன் கேட்ட அழகான கேள்வி, சார் நீங்கள் உயிர் உங்களுக்கு வந்தாலும் நீங்கள் என்ன சார் பண்ண போகிறீங்க? ஏன்னா அவன் எழுதுனா என்ன தெரியுமா எழுதுனா, நீ படித்து பாருங்க, சங்கீதம் 90 அழகாக எழுதியிருக்கு. 10வது வசனத்தை பாருங்க, 70 வருஷம் 80 வருஷம். இங்கே இருக்கிற எங்கள் அப்பா ஆத்தாட்டெல்லாம் கேட்டால் தெரியும். எப்பா நேற்று ஒரு ஆத்தா வந்தா சொன்னா, சாமி சீக்கிரம் போகணும்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க சாமி. பிரைஸ் தி லார்ட். ஏமா இந்த உலகத்தில் இன்னும் கடவுள் என்ன போட்டுக்கிட்டு இருக்காரு சாமி, எனக்கு வேண்டவே வேண்டாம். ஏன் அவன் எழுதலாம் பாரு, 70-80 வருட ஆண்டுகளில் மனிதன் சாதித்தது என்ன? காது கேட்கறவங்க மட்டும் ஒரு அலையில சொல்லுங்க பார்ப்போம். கேட்கல போலையே. எனக்கு காதை விட்டா உங்களுக்கு காதை விட்டா? காது கேட்காதவங்கலாம் சொல்லுங்க அல்லேலூயா. சரி, கேட்குறவங்க சொல்லுங்க அல்லேலூயா. பரவாயில்லப்பா. பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இப்போ பாருங்க, இந்த 70-80 வருட வாழ்க்கை இங்கே இருக்கிற நிறைய பேர் ரிட்டையர்ட்லாம் இருக்கிறீங்க, ரிட்டையர்ட் ஆகிட்டீங்க. நான் உங்கள்கிட்ட கேட்கேன், நல்லா இருக்கீங்களா? வாழ்க்கை எப்படி போயிட்டு இருக்கு? அன்னைக்கும் அழுதும், இன்னைக்கும் அழுறோம், நாளைக்கும் அழ போகிறோம். இதுதான் பைபிள் சொல்லுது. இந்த வசனத்தை படித்தா உனக்கு புரியும். என்னையா உன் வாழ்க்கை உனக்கு தெரியணும். துன்பமும் துயரமுமே அவை விரைவில் கடந்து விடுகின்றன, நாங்களும் பறந்து விடுகிறோம். பிரைஸ் தி லார்ட். பக்கத்தில் கை கொடுத்து கேளுங்க, கை கொடுத்து கேளுங்க. இந்த சேர் உங்களுக்குரியதா? இந்த சேர் உங்களுக்குரியதா? சில கோயிலில் போனீங்கன்னா போட்டிருப்பாங்க 1850 அப்படிலாம் போட்டு டேபிள்லாம் இருக்கும் பார்த்தீங்கன்னா. ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் அந்த சேருக்கு இன்னொருத்தர் வந்துடுவார். நீங்கள் நிலையற்றவர்கள். சொல்லுங்க எல்லாரும், என்னைய பார்த்து சொல்லு பாப்பு. ஜேம்ஸ், நீ யாரு? நிலையற்றவன். இதை தான் சார் நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த அடிப்படை நமக்குள்ள இருந்தாதான் நம்முடைய ஆன்மாவை பற்றி நம்ம கண்டுபிடிக்கவே முடியும். பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க அல்லேலூயா. சரி, மூணாவது இப்போ நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. மூணாவது சங்கீதம் திருப்பாடல் 102ஆம் அதிகாரம் 11வது வசனம் எடுத்து வாசிங்க. திருப்பாடல் 102ஆம் அதிகாரம் 11வது வசனம் படிங்க. 102:11 படியா? மாலை நிழலை போன்றது எனது வாழ்நாள், புல்லென நான் உலர்ந்து போகிறேன். பிரைஸ் தி லார்ட். எப்படி போறோமா? புல்லென நாம் உலர்ந்து போகிறோம். ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. இந்த வார்த்தையை கொஞ்சம் நல்லா அப்படி கொஞ்சம் அக்செப்ட் பண்ணுங்க, ஏற்றுக்கொள்ளுங்க. அப்பதான் நீங்க உங்களை புரிஞ்சுக்கிட முடியும். புல்லை போன்றவர்கள் நாம், புல்லை போல இருக்கிறோம். அதை விட இன்னொரு வசனத்தை காண்பிக்கிறேன். சங்கீதம் 103ஆம் அதிகாரத்தில் பாருங்க எவ்வளவு அழகாக எழுதப்பட்டிருக்கிறது அப்படின்னா, பாருங்க 14-15 வசனத்தை படிங்க. நாம் அவர் நமது உருவத்தை அறிவார், நாம் தூசி என்பது அவர் நினைவில் உள்ளது. மனிதனின் வாழ்நாள் புல்லை போன்றது, வயல்வெளி பூவென அவர்கள் மலர்கின்றார்கள். அதன் மீது காற்றடித்ததும் அது இல்லாமல் போகிறது, அது இருந்த இடமே தெரியாமல் போகிறது. பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க அல்லேலூயா. சில கிராமத்துக்கு சில ஊருக்கு போங்க, பெரிய பெரிய வீடா இருக்கும். அதில் அவர் இருந்தார், இவர் இருந்தார், இவர் இருந்தார். கடைசி சில வீடெல்லாம் பார்த்தீங்கன்னா பாலடைஞ்ச வீடுகளாக கிடக்கும். ஆனா வீடு இருக்கு சார், அவர் எங்க சார்? அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. வீடு இருக்கு, வீட்டுக்காரர் எங்கெங்க?
மேல போயிட்டாருங்க. மனித வாழ்நாள் பாருங்க, புல்லன வருக பூவை போல மலர்கிறார்கள், காற்றடித்ததும் அது வதங்கி போகிறது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்க உங்களையே ரொம்ப அப்படியே பார்த்து நம்ம பிரம்மாண்டம், நம்ம தான் பெரிய ஆளு அப்படின்னு நீங்க நினைச்சுக்கிட்டே நீங்க வந்துட்டு போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஸோ ரொம்ப 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 உங்களுடைய வாழ்க்கை பரிதாபமா முடிஞ்சிடும். ஏன் அப்படி சொன்ன தெரியுமா? நீங்க பைபிளில் ஒரு வசனத்தை உங்களுக்கு காண்பிக்கிறேன். லூக்கா நற்செய்தி 12ஆம் அதிகாரம் 16வது வசனம். லூக்கா 12:16வது வசனம். இயேசு அவர்களுக்கு ஒரு உவமை சொன்னார். இயேசு அவர்களுக்கு ஒரு உவமை சொன்னார். என்ன போட்டிருக்கு தெரியுமா? செல்வந்தன் ஒருவன் இருந்தான். என்ன போட்டிருக்கா? ஆண்டவர் ஏழைன்னு எழுதல, செல்வந்தன் ஒருத்தன் ஏழை இருந்தானா. அவனுடைய நிலம் நன்றாய் விளைந்தது. போட்டிருக்கா சிஸ்டர்? அந்த பகுதி தான், நீ எடுக்க வேண்டாம், வாசிக்க வேண்டாமா, நானே சொல்லி முடிச்சிருந்தேன். நிலம் நன்றாய் விளைந்தது. பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க, அல்லேலூயா. பக்கத்தில் கை கொடுத்து கேளுங்க. நீங்க எடுக்கிறதெல்லாம் கை, உங்க ஊர்ல கை கொடுங்கன்னு சொன்னா எதுவும் வரவு செலவு மாதிரி பேசுவீங்களா? அந்த துண்டு போட்டு காசு கொடுத்து மாடு வைப்பாங்களே, அதே மாதிரி நினச்சிருவீங்களோ? அல்லேலூயா. கை கொடுங்கன்னு சொல்லலாமா சார்? கொஞ்சம் கை கொடுத்து, கை குலுக்கி ஷேக்குன்னு கொடுத்து கேளுங்க, கேளுங்க, கை கொடுங்க. கொடுத்து அவங்க முகத்தை பாரு, ஒரு ஸ்மைல் பண்ணுங்களேன். சிரிக்காமலே உட்காந்துருக்கீங்கள? சரி, அல்லேலூயா. கை கொடுத்து கேளுங்க. உங்களுக்கு நல்ல உடம்புல தெம்பு, கையில காசு, எல்லா அதிகாரம், தொட்டதெல்லாம் பொன்னாகுது. நீங்க எப்படி இருப்பீங்க? உங்க பின்னால ஒரு 10 அல்ல கை. ஏன்னா அந்த அல்ல கை இருந்தாதான் நமக்கும் நல்லா இருக்கும். தொட்டதெல்லாம் பொண்ணா இருக்குது, உடம்புல நல்ல ஆரோக்கியம், நல்ல வசதி எல்லாம் இருக்குது. பாப்பா எப்படி இருப்பீங்க? எப்படி இருப்பீங்க சொல்லுங்க, எப்படி இருப்பீங்க? காசு மேல காசு வந்து அப்படின்னா கொட்டுது சார் உங்களுக்கு. எப்படி இருப்பீங்க? பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, நீங்க தான் கடவுள். கடவுள் யாரு? நான் தான். இன்னைக்கு நிறைய பேர் கடவுள் எங்க இருக்காரு சார்? கடவுள் எங்க இருக்காரு தெரியுமா? நான் நினைச்சேன்னா இப்படின்னு எவன்லாம் சொல்றானோ அவன் எல்லாரும் தனக்குள்ள ஒரு கடவுளாகவே வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். பிரைஸ் தி லார்ட். இப்போ நான் ஏன் இந்த பகுதியை சொல்றேன்னா, இந்த செல்வந்தனுக்கு நான் புரிஞ்சுதா சார்? சார் புரிஞ்சுதா உங்களுக்கு? நான் நினைச்சேன்னா பார்த்துக்கோ அப்படின்னு சொல்றான்ல, இவன்லாம் யாரு? நான் ஒரு கடவுள், நான் தான் கடவுள். பாப்பா யாரு? நான் ஒரு கடவுள். நான் நினைச்சேன்னா ஒன்று என்ன பண்றேன் பாரு, இப்படி சொல்றாங்கல்ல. வீட்டுக்குள்ளேயும் சரி வெளியவும் சரி இப்படிப்பட்ட குசும்பு கொழுப்பு பிடிச்ச நிறைய கொலஸ்ட்ரால் உள்ளவன்லாம் இருக்கான். பிரைஸ் தி லார்ட். இப்போ ஆண்டவர் இந்த உவமை சொல்றாரு, இவன் எப்படிப்பட்டவன்னா அவனுக்கு எல்லாமே தொட்டதெல்லாம் தொலைங்குச்சு, செல்வம் பெருகுச்சு, ஆஸ்தி பெருகுச்சு. உடனே வர்றான், வந்தா அப்படியே வயல்ல பார்க்கறான், எல்லா விளை நிலமும் அப்படியே பூத்து குலுங்குது, கோதுமை கதிர்கள் அப்படியே அடிச்சுக்கிட்டு இருக்கு. அவன் என்ன தெரியுமா சொன்னான்? ஆண்டவரே, நீர் எவ்வளவு இரக்கமுள்ளவர், என்னை ஆசீர்வதித்ததற்காக உமக்கு நன்றி அப்படின்னு அவன் சொன்னான். அப்படிதானே சொன்னானா? பாப்பா சொன்னானா? என்ன சொன்னா? நான் என்ன செய்வேன்? நான் இடிப்பேன். சொல்லுங்க, நான் இடிப்பேன், என் களஞ்சியத்தை பெருசா கட்டுவேன், அதுல எல்லாத்தையும் சேர்த்து வைப்பேன், அதுக்கப்புறம் என் மனமே உனக்கு, அழகா எழுதிருக்கு பாருங்க, உனக்கு பல்லாண்டுகளுக்கு தேவையான
எல்லாம் மிகுதியாயிருப்பதனால் உண்டு, முதல்ல ஆரம்பிச்சிடும், உண்டு குடித்து இன்பத்தில் திளைத்திடு. அப்படின்னா என்ன? நீ உனக்கு காசு இருக்கலாம் மாப்பிள்ள, நீ 1000 கல்யாணம் முடிக்கலாம் மாப்பிள்ள. இன்பத்தில் திளைத்திடு என்பேன் என்றான். இன்னைக்கு சிலர்லாம் பாருங்க, ஏழையா இருக்கும்போது நல்லா தான் இருப்பான், 5-10 வளைச்சிக்கிட்டு இருப்பான், நல்லா தான் இருப்பான். திடீர்னு காசு வந்தோடனே சாமி எங்க இருந்து தான் அவனுக்கு சாமி பைத்தியம் பிடிக்கும்னு தெரியாது. அந்த பைத்தியங்கள் நிறைய இருக்கு. இந்த பைத்தியங்கள்லாம் மாறணும். இல்லைன்னா ஒரு நாள் கையிலையும் விலங்க போட்டு இழுத்துட்டு வர வேண்டிய காலம் வரும். அங்கங்கே டீப்பை போடுவார். அப்போதான் தெரியும் உள்ளே போனது வெளியே போகாது, வெளியே இருந்து உள்ளே போகாது. அப்போ தான் உனக்கு தெரியும். நல்லா புரிஞ்சுக்கோ, இந்த பைத்தியம் பிடிச்சி அலையிறவன்லாம் மனம் திரும்பணும். அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் கிழவியாக இருந்தாலும் குமரனாக இருந்தாலும் மனம் திரும்பவில்லை என்றால் அந்த காலம் உனக்கு வரும். இப்ப அவன் சொன்னா எல்லாருக்கு இருக்கு இருக்கு, இடிப்பேன், கட்டுவேன், பெருசாக்குவேன், துன்பம் குடிப்பேன், இன்பத்தில் திளைப்பேன். ஆண்டவர் சொன்னார், இல்லை சொந்த காசுல சூனியம் வச்சவனே, இன்னைக்கு நைட்டே உனக்கு கோயிலில் பெல் அடிச்சிருவாங்களே, உபதேசியார் ரெடி ஆகிட்டார்ல, பெட்டி உனக்காக ஒருத்தன் செஞ்சு வச்சுட்டான் ஏற்கனவே. ஆண்டவர் சொன்னார், இன்று இரவு நீ மரித்து போவாய், உன்னுடையவையெல்லாம் யாருடையவையாக மாறும். இப்ப கேக்குதா ஒழுங்கா? கேக்கா கேக்கா ஆண்டவர் கேட்காரு. ஆண்டவர் சொல்றாரு, நான் கட்டுவேன், நான் இடிப்பேன், எல்லாம் நான் சொன்னியே. பைபிள் அழகா இருக்கு. இன்று நடப்பதே உனக்கு தெரியாது, அப்ப நாளைக்கு என்ன நடக்கும் தெரியுமா? சொல்லுங்க, தெரியுமா? 20 ஆண்டுகளுக்குள் நாங்கள் அதை செய்வோம். இன்னைக்கு அழகா ஒருத்தர் தம்பி 2 நாள் ஃபோன் பண்ணியிருந்தாரு, பிரதர் துபாயில நான் இருக்கோம், இப்படி ஒரு நிலைமை வரும் நாங்க கற்பனையே சொல்லுங்க செய்ய பண்ணல. பாதுகாப்பான நகரம், பதுங்கு குழிகள் உட்கார்ந்துருக்காங்க எவ்வளவு பேரும். பிரைஸ் தி லார்ட். நல்ல கவனி, இவருக்கு இந்த நிலைமையா சார்? ஆமா சார். நல்லா புரிஞ்சுக்கோ, கடவுள் உனக்கு ஒரு காலத்தை கொடுத்திருக்கிறாருக்கா. ஆண்டவர் மேல கிருபையா கொடுத்திருக்கிறார். நல்ல கை தட்டு பாப்போம், கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லு. இப்ப கவனிச்சு பாருங்க, ஆண்டவர் சொன்னாரு, இன்று இரவு உன் உயிர் உன்னை விட்டு போனா நீ சேர்த்து வைத்தவை யாருக்குரியவையாக மாறும். அல்லேலூயா. யாருக்கு? நல்லா கவனிங்களேன், யாரெல்லாம் சொல்ல முடியாது. நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க, வாழ்க்கையெல்லாம் ரொம்ப இது. அன்றைக்கெல்லாம் பாருங்களேன், பெங்களூரில் ஒரு 6 தம்பிகள், சின்ன தம்பிகள் தான், அப்பாவுடைய காரை எடுத்துட்டு பொசுக்குன்னு போயிட்டானுங்க. எவ்வளோ ஸ்பீடு போகுது மாப்பிள, மாப்பிள மிதிங்க மாப்பிள அப்படின்ட்டுருக்கான். ஒருத்தன் மிதிச்சிருக்கான், மிதிச்சா 180க்கு போயிட்டு போனதுக்கப்புறம் பிரேக் பிடிக்கல. 6 பேர் இன்னைக்கு இல்லை. அம்மா அப்பா கற்பனை பண்ணியிருப்பாங்கல்ல, சார் என் பையனை நான் எப்படி கொண்டு வர்றேன் பாருங்க. ஏய், உன் பையனை பற்றியும் சரி, உன்னை பற்றியும் சரி, உன் எதிர்காலத்தை பற்றியும் சரி பைபிள் சொல்லுகிறது புரிஞ்சுக்கோ. வாசிப்பா, நீதிமொழிகள் 16 அதிகாரம் கொஞ்சம் எடுத்துக்கோ. நீதிமொழிகள் 16 அதிகாரத்தில் புரிஞ்சுக்கோப்பா. முதல் வசனம் ஆண்டவர் எழுதியிருக்காரு, மனிதர்கள் எண்ணங்களை எண்ணலாம். எடுத்துக்கோ. நீதிமொழிகள் 16 அதிகாரம் முதல் வசனம், எண்ணங்களை மனிதர்கள் எண்ணலாம், ஆனால் எதற்கும் முடிவு கூறுகிறவர். நல்ல கை தட்டுங்க பாப்போம். எண்ணங்களை மனிதர்கள் எண்ணலாம். பிரைஸ் தி லார்ட். நான் என் பையனை அப்படி ஆக்கிடுவேன், இப்படி ஆக்கிடுவேன், எனக்கு கோடி ரூபா இருக்குது,
நான் ஒரு இலங்கை போயிருந்த பொழுது ஒருத்தர் சொன்னார், என் பொண்ணுக்கு 2 பொண்ணுங்க, 2 பொண்ணுங்களுக்கு என் முதல் மகள் அவள் வயதுக்கு வரும் பொழுது நான் என் பொண்ணு முதல்ல என் பிள்ளை 2 பெண் பிள்ளைங்க பிறந்த பொழுதே நான் ஒரு முடிவெடுத்திருந்தேன், என் பிள்ளை வயசுக்கு வரும் பொழுது இத்தனை பவுன் நகை இருக்கணும் அப்படின்னு உழைச்சேன். அங்கே பல்க் இருக்குங்க, இருக்குது இங்கே, அங்கே இருக்குது பேப்பர் மில் இருக்குது, என்னெல்லாமோ சொன்னார், எல்லாம் இருக்கு. இன்னைக்கு நகை இருக்கு சார், எல்லாமே இருக்கு. ஆனால் பொண்ணுங்க திருமணம் வேண்டாம்னு உட்கார்ந்துருக்கு. பொண்ணுங்க 2 திருமணம் வேண்டாம்னு உட்கார்ந்துருக்குறாங்க. இப்படி தாங்க இருப்போம் அப்படின்ட்டு பொண்ணுங்க உட்கார்ந்துருக்கு. அவர் அழுறாரு, எல்லாம் இருக்குப்பா, ஆனால் என் பொண்ணுங்களுக்கு மேரேஜ் வேண்டாம்னு 2 பேர் இருக்காங்க, நிறைய படிச்சிருக்காங்க, நாங்கள் இப்படி இருந்திருக்கோம் அப்படின்னு உட்காந்து. நல்லா புரிஞ்சுக்கோங்க, நீங்க போடுற திட்டம்லாம் ஒன்றும் கிடையாது, நீங்க போடுற பிளான்லாம் உங்க வாழ்க்கையில் கிடையாது. ஏன்னா ஒரு தங்கச்சி சொன்னாங்க, ஒரு சகோதரி சொன்னாங்க, வந்து பிரதர் எனக்காக ஜெபம் பண்ணணும், குழந்தைக்காக ஜெபம் பண்ணணும். அப்போ அவங்க சொன்னாங்க, நான் ஒரு ஆசிரியையாக இருக்கிறேன், என் கணவரும் ஒரு ஆசிரியர், 2 பேரும் வேற ஊரில் வேலை பார்த்தோம். அப்போ 2 பேரும் ஒரு உடன்படிக்கை பண்ணிக்கிட்டோம். என்னது, 3 ஆண்டு கழித்து பிள்ளை பெற்றுக்கொள்ள வேண்டும். சிலர்லாம் எப்படி ஒரு பெரிய பாண்ட்லாம் போட்டு எழுதி தான் கல்யாணம் முடிக்காங்க. 3 வருஷம் கழிச்சு என்ன பண்ணணும், பிள்ளை பெற்றுக்கணும் அப்படின்னு. அதுக்கு இடையில ஒரு 2 3 வந்துட்டு அபார்ஷன் பண்ணிட்டாங்க, கருக்கலை பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் 3 வருஷம் கழிச்சு அவங்க 2 பேரும் ஒரே இடத்துல வேலைக்கு சேர்ந்தாச்சு, பக்கத்தில் வந்தாச்சு, வீட்டை கட்டியாச்சு, இடங்கள் வாங்கியாச்சு, எல்லாம் வாங்கியாச்சு. இப்போ 3 வருஷம் 2 பேரும் ஒப்பந்தம் பண்ணி இனிமேல் பிள்ளை பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னாங்க. அவங்களும் எல்லா இடமும் போயிட்டாங்க, கோயிலுங்களும் அன்னதானம் ஆசிரமம் எல்லாம் முடிஞ்சாச்சு. 20 வருஷம் ஆயிட்டு, இன்னும் பிள்ளை வரல. யார் அவனுக்கு சொன்னா, யார் அவனுக்கு சொன்னா? உன் வாழ்க்கை உன் கையில் கிடையாதுன்னு தெரியணும் உனக்கு. நீங்க நினைப்பீங்க, நீங்க கதை போடுவீங்க, நீங்க எழுதுவீங்க. ஏங்க, எல்லாம் உன்னை ப்ரொடியூஸ் பண்ணவர், உன்னை இந்த உலகத்துக்கு கொண்டு வந்தவர் கையில் தான் உன் வாழ்க்கையே இருக்கு. ஆமென். உன்னை இந்த உலகத்தில் வச்சார் பாரு உங்க அப்பன், வானத்தையும் பூமியையும் படைத்த கடவுள் கையில தான் இருக்கு. நீ என்னதான் தலையில புரண்டாலும் சரி, உன் லைஃப் யார் கையில இருக்கு? அவர் கையில இருக்குப்பா, ஆண்டவருடைய கையில இருக்கு உன் வாழ்க்கை. அததான் பைபிள் சொல்லுது. கொஞ்சம் காலத்தை அறிஞ்சுக்கோப்பா, காலத்தை புரிஞ்சுக்கோ. நீ ஒன்றும் கிடையாது, புரிஞ்சுக்கோ. இவதான் சார் எனக்கு தெரியணும், நான் யாருன்னு எனக்கு தெரியணும். முதல்ல யாருண்ணா, என்ன வீராப்பு, என்ன கோபம், என்ன தனாவட்டு, என்ன திமிரு, என்ன அப்பா சிலர்லாம் நிற்கிற நிலை. உனக்கு என்ன தெரியும்? நீ ஒன்றுமே இல்லைங்கிறது என்னைக்கு உனக்கு தெரியுதோ அன்னைக்கு தான் உனக்கு விமர்சனம் வரும். அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப மனிதர்கள் எண்ணங்களை எண்ணலாம், எதற்கும் முடிவு கூறுபவர் ஆண்டவர். பிரைஸ் தி லார்ட். கைகளை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப அதனால தான் பாருங்க, அழகாக இந்த வார்த்தையை நான் வாசித்த பொழுது ஆண்டவர் ஒரு காரியத்தை எனக்கு காண்பித்தார். அல்லேலூயா. வாசிங்க பார்ப்போம். சபை உரையாளர் 6ஆம் அதிகாரம் 12வது வசனம். நான் நிறைய பகுதிகள் தான் உங்களுக்காக குறைச்சிக்கிறேன். சபை உரையாளர் 6ஆம் அதிகாரம் 12வது வசனம். மனிதனுடைய வாழ்நாள் குறுகியது. சொல்லுங்க எல்லாரும், சொல்லுங்க, எல்லாம் சத்தமா சொல்லுங்க, நல்ல ஹைலைட் பண்ணி சொல்லுங்க. வெரி குட், சூப்பர், அல்லேலூயா. இப்ப மனிதனுடைய வாழ்நாள் குறுகியது. சரி, அடுத்து வாசிங்க. படிக்கிறீங்களாப்பா? குறுகியது. அடுத்து படிங்க. பயனற்றது, நிழலை போல மறைவது, அதில் தமக்கு நலமானது எது என்பதை யாரால் அறியக்கூடும்? தம் மறைவிற்கு பிறகு உலகில் என்ன நடக்கும் என்பதை யாரால் தெரிந்து கொள்ள இயலும்? பிரைஸ் தி லார்ட்.
சொல்லுங்க அல்லேலூயா. சிலர்லாம் பேசுவாங்க பார்த்துருக்கீங்களா, சாமி நான் இல்லைன்னா என் வீட்டுக்காரர் என்ன ஆவார், அப்புறமா தான் நல்லா இருப்பார். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா, அல்லேலூயா. நான் இல்லைன்னா அந்த வீடே, சொல்லுங்க சிலர் பேசுறது கேட்டீங்களா, ஏமா வந்து தியானத்துக்கு வந்துட்டு போ, நான் இல்லைன்னா எங்க வீடே நடக்காது. நான் இல்லைன்னா ஏய் நில்லு, நீ இருந்தாலும் இல்லாட்டாலும் நடக்கிறது சொல்லுங்க நடக்கும். சிலர் இப்படியே சொல்லிக்கிட்டே வாழ்க்கையில் இன்னைக்கெல்லாம் பாருங்க வேகமாக போயிருந்தாங்க. பிரைஸ் தி லார்ட். அப்போ பாருங்க, உனக்கு அப்புறம் உலகம் நின்றாது, அது வேலை நடந்துக்கிட்டே தான் இருக்கும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. அல்லேலூயா. அந்த வார்த்தையை நான் திரும்ப உங்களுக்காக வாசிக்கிறேன், படிங்க பார்ப்போம். அதனுடைய தம் மறைவிற்கு பிறகு உலகில் என்ன நடக்கும் என்பதை யாரால் தெரிந்து கொள்ள இயலும்? ஏமா நீ இல்லைன்னா நான் என்ன ஆவேன் சொல்லுவாங்களா? சொல்லுங்க. பேச மாட்டேங்கல ஒருத்தரும் ரொம்ப சீரியஸாக இருக்கா, சிரிச்சுக்கிட்டே தான் நம்ம சொல்கிறேன் உங்களுக்கு. அல்லேலூயா. அதான் உங்களை விட்டு எப்படி தான் பிரிஞ்சு இருப்பேன்னு எனக்கு தெரியல எல்லாம் சொன்னாங்க, அவ்வளோதான். அதுக்கப்புறம் அவன் வேலையை பார்த்துட்டு போய்கிட்டே இருப்பான், யாரும் நிற்க போகிறதில்ல. 2 நாள் காய்ச்சல் கூட 4 நாள் ஆகிட்டுனா தூக்கி போட்டு போயிடுவாங்க. பிரைஸ் தி லார்ட். சத்தமாக சொல்லுங்க அல்லேலூயா. சம்பாதிக்க துப்பு இல்லைன்னா புருஷங்காரன் முடிஞ்சது கதை. உடம்புல அழகு இல்லைன்னா மனைவியை ஓரம் கட்டிடுவான். பிள்ளைங்க படிச்சாச்சு, படிச்சுட்டு ஒரு 2 வருஷம் வேலை இல்லைன்னா அவ்வளோதான். வீட்டில் நடக்கிற கூத்துலாம் தெரியும் நமக்கு. வயசாயிட்டு இதுக்கு மேலே சிலர்லாம் வந்து சொல்கிறான், அன்றைக்கெலாம் ஒருத்தன் வந்து சொல்கிறான், நல்ல வேலை எங்கள் அப்பா செத்தாரு. ஏன்டா அப்படின்ன, எங்களுக்கு செலவு வைக்காமல் போயிட்டார் அப்படின்னா. செலை இல்லை, செலவு வைக்காம. நீ வேற செலைன்னு நினச்சிடாத. என்ன வைக்காம? அம்மா சொல்லு, செலவு வைக்காம போயிட்டார். அவன் அதுக்கு பூசைக்கு ஒப்பு கொடுக்க வந்திருக்கான். நீ ரொம்ப தியாகம்லாம் பண்ணி ஐயோ ஜாமி நினச்சிக்கிட்டு இருக்கிய. நம்ம தியான இல்லத்திலேருந்து ஃபாதருக்கு தான் தெரியும், பிள்ளைகளால் கைவிடப்பட்ட 100 பேருக்கு மேலே இப்போ ஒவ்வொரு நாளும் மத்தியானம் நைட்டும் உணவு சமைச்சு அவங்க இருக்கிற இடத்துலேயே கொண்டு போய் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இவங்களாம் யார் நினச்ச? என் பிள்ளைன்னு சொல்லி பெற்று வளர்த்து சோத்தை போட்டு படிக்க வச்சு கல்யாணம் முடிச்சு அவன் பிள்ளைகளை பெற்று அவளுக்கு பிள்ளைய எல்லாத்துக்கும் எல்லா மோத்திரம்லாம் அள்ளி கடைசியில் கையங்காலம் ஆடினவுடனே இம்புட்டோண்டு சோத்தை என்ன செய்ய முடியல, கொடுக்க முடியாமல் பட்னியில் கிடக்கிற 100 பேருக்கு டெய்லி இங்கேருந்து சாப்பாடு போகுது. நான் நினச்சி நான் அவங்கள்ட்டலாம் பேசுவேன், கொஞ்ச நேரம் பேசும்போது ரொம்ப வருத்தமாக இருக்கும். ஆண்டவர் சொல்லியிருக்காருல, பிள்ளை பெறாத மலடியே நீ அப்படின்னு தான் தோணும். 9 பிள்ளை பெற்று ஒரு பருக்க சோறு கொடுக்க முடியலன்னா நீ யோசித்து பாரு, என்னையா வாழ்க்கை வாழ்ந்திருக்காங்கன்னு. என்னையா வாழ்க்கை. இருக்கிற காலத்தில் 4 பேர்ட்ட சிரிக்க மாட்டேங்க, பேச மாட்டேங்க. நமக்கு எதுக்கியா ஆலயம், நமக்கு எதுக்கியா பைபிள்? வாழ்ற வாழ்க்கையில 4 மனுஷனோட நல்ல உறவு இல்லை, நல்ல சமாதானம் இல்லை, 4 பேரோட நம்ம வாழ்க்கையை பகிர்ந்து கொள்ள தெரியல. நீ என்னத்தை கொண்டு போற? நீ என்னமா கொண்டு போற சார்? நீங்க என்ன கொண்டு போறீங்க? உங்களோட உள்ள எதுவுமே உங்க கூட வரப்போறது இல்லையே. யோசித்து பாருங்க, தயவு செஞ்சு கொஞ்சம் உங்க வாழ்க்கையை சரி பண்ணிக்கோங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, வாழ்க்கையில ரொம்ப சின்ன சின்ன காரியங்களை சரி பண்ணிக்கோங்க, அவ்வளவுதான். பெரிய ஆன்மீகம், முள்ளுல போய் படுங்க, முட்புதர்ல போய் வருங்க, பாலைவனத்தில் போய் தவறுங்க, ஒன்றும் இல்லைங்க. பக்கத்தில் உள்ளவனோடு நல்லா பேசிடுங்க. சொந்த வீட்டில் கணவனையும் மனைவியும் ஒருவரை நேசிங்க.
4 வார்த்தை பேசுங்க சார், 4 வார்த்தை பேசுங்க. உன் மகனோடு 10 நிமிஷம் உட்காரு, உன் பிள்ளைகளோடு 10 நிமிஷம் உட்காரு, உன் குடும்பத்தோடு 10 நிமிஷம் உட்காரு. 4 இந்த உலகத்தில் வாழ்ற மனித வாழ்க்கையை ஒரு அர்த்தம் உள்ளதாக மாற்றிக்கொள். இதெல்லாம் இல்லாம ஓடுறோம், உழைக்கிறோம், சேர்க்கிறோம், கட்டுறோம், நட்டுறோம், எல்லாத்தையும் முடிச்சிருதே. கடைசியில் தனிமரமாவே முடிச்சிருது. அப்பா உட்காந்து அழுதுகிட்டு தானே இருக்காதா? அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, காலம் நிறைவேறி விட்டது. பிரைஸ் தி லார்ட். காலம், ஆண்டவர் அழகா சொல்லுவார். ரொம்ப அர்த்தமான அந்த வார்த்தையை பாரு. மார்க் நற்செய்தி எடுத்துக்கோப்பா, 1:15 சொல்லுகிறது, காலம் நிறைவேறி விட்டது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. காலம் என்ன செஞ்சிட்டான் சொல்லுங்க. காலம் என்ன செஞ்சிட்டு? ஏன் ஆண்டவர் இந்த வார்த்தையை சொன்னாரு? ஏன் ஆண்டவர் காலம் நிறைவேறி விட்டது என்று சொன்னார்? இயேசு ஒரு அழகான ஒரு உவமையை சொன்னார். கவனிக்கிறீங்களா? பிரைஸ் தி லார்ட். நல்ல சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. பக்கத்தில் கை கொடுத்து கேளுங்க, ஏன் காலம் நிறைவேறிட்டுன்னு சொன்னாரு? சொல்லுங்க, ஏன் காலம் நிறைவேறிட்டு சொல்லுங்க. அல்லேலூயா. உங்கள் பையனுக்கு உங்கள் பொண்ணை ஸ்கூலுக்கு அனுப்புனீங்களா? ஸ்கூலுக்கு அனுப்புறீங்களா? பள்ளிக்கூடத்துக்கோ காலேஜுக்கோ அனுப்புறீங்க. அல்லேலூயா. நல்ல ஷூ போட்டு, நல்ல ட்ரெஸ் போட்டு, நல்ல குளிப்பாட்டி, நல்ல அவனுக்கு எல்லாம் போட்டு பேக்லாம் மாட்டி எல்லாம் கொடுத்து அனுப்பியாச்சு. டெய்லி போயிட்டு வந்துக்கிட்டு இருக்கிறான். ஆனால் ஒரு நாள் வரப்போகுது. என்ன வரும் சொல்லுங்க? ஒரு நாள் வரும்ல. என்ன வரும்? பேச மாட்டேங்க. என்ன வரும்? என்ன வரும்? எக்ஸாம் வருமா? ஆண்டவர் சொல்றார், காலம் நிறைவேறிட்டு. ஏன்பா உன் டைம் அவ்வளவுதான்ப்பா. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீ படிச்சு பாரு, நேரம் இல்ல. லூக்கா நற்செய்தி 13ஆம் அதிகாரத்தில் பார்ப்பா, இயேசு ஒரு உவமை சொன்னார். என்ன தெரியுமா? நீ படிச்சு பாரு. அந்த பகுதியில் ஒரு அத்திமரம், ஒரு திராட்சை தோட்டத்தின் நடுவில் ஒரு அத்திமரம் இருந்தது. பிரைஸ் தி லார்ட். கைகளை வச்சு சொல்லுங்க. அல்லேலூயா. ஒரு திராட்சை தோட்டத்தோட நடுவில் என்ன இருந்துச்சு? சத்தமா சொல்லுங்க. ஒரு அத்திமரம் இருந்துச்சு. இப்ப அந்த திராட்சை தோட்டத்தினுடைய தலைவன் என்ன பார்த்தாரு? அத்திமரத்தை பார்த்தாரு. அந்த அத்திமரத்தை பார்த்து அவரு பார்க்கிறாரு, என்னப்பா ஒரு பழத்தை கூட, ஒரு கனியை கூட காணமையா? நெடுநடுன்னு வளர்ந்துருக்கு, நல்லா இருக்குது, ஆனால் இதில் பலன் ஒன்றும் இல்லையே. உடனே அந்த எஜமான் சொன்னார், இந்த திராட்சை தோட்டத்துக்கு ரொம்ப இடையூறாக இருக்கிற இந்த அத்திமரத்தை வெட்டி போட்டுரு. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த அத்திமரத்தை வெட்டிரு. கவனிங்க. அந்த திராட்சை தோட்டத்தினுடைய வேலைக்காரர் சொன்னார். என்ன சொன்னார் தெரியுமா? எஜமானனே, இந்த ஒரே ஒரு வருஷம் கொடுங்க. இந்த வருஷம் கொத்துவேன், கிளறுவேன், உரம் போடுவேன், நல்ல தண்ணி ஊற்றுவேன். இந்த வருடம் இது கனி கொடுக்கவில்லை என்றால் அடுத்த வருஷம் வெட்டிடலாம். பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, ஆண்டவர் இந்த நாளை உங்களுக்கு கிருபையாக கொடுத்திருக்கிறார். எதுக்கு? இன்னும் சீரியல் பாரு, இன்னும் ஜாலியாரு அப்படின்னா கனி கொடுக்கணும், மனம் மாறணும், அவர் விரும்புகிறது போல உன் வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று காலத்தை உனக்கு அவர் மிகுதிப்படுத்தி இருக்கிறார். கை தட்டுங்க பாப்போம். கொஞ்சம் அவர் என்ன பண்ணிக்காரு? சில ஆசிரியர்கள் சொல்லுவாங்க, பையன் ரொம்ப மக்கா இருப்பான், ஏமா உங்க பையனை கொஞ்சம் அனுப்புங்க, கொஞ்சம் அவனை ட்ரெயின் பண்றேன், கொஞ்சம் ஏதாவது வழி பண்றேன், எப்படியாவது அவனை ஒரு தேத்தி விட்டுருவோம் அப்படின்னு ஒரு ஆசிரியருக்குள்ள எவ்வளவு தாகம் இருக்கும். அதே போல கடவுள் நமக்கு தன்
திருமகனை அனுப்பி சொல்றாரு, ஏய் உனக்காக கொஞ்சம் டைம் கொடுக்குறேன்பா, கொஞ்சம் டைம், மனமாறு. அதனால தான் பைபிள் சொல்லுது. நான் 2 வசனத்தை காண்பித்து முடிக்கிறேன். வாசிங்க, எடுத்துக்கொள்ளுங்க பார்ப்போம். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 37வது வசனம். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 37வது வசனம். வாசிங்க பார்ப்போம். 37. மிக மிக குறுகிய காலமே இருக்கிறது, வர இருக்கிறவர் வந்து விடுவார், காலம் தாழ்த்த மாட்டார். கை தட்டுங்க பாப்பா. இங்க இருக்கிற எல்லாருக்கும் புரிந்துக்கணும், மிக மிக குறுகிய காலம். சில தம்பிகள் சில தங்கச்சிகள் நினைப்பாங்க நம்ம தாத்தா பாட்டிக்கு தான், இல்ல எல்லாருக்கும், யாருக்கும் இவ்வளவு அவ்வளவுலாம் ஆண்டவர் வரையில எல்லாருக்கும் சேர்த்து சொல்லப்படுது. பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. கொஞ்ச காலம் தான் நமக்கு இருக்கிறது, மிக மிக குறுகிய காலம். காலம் தாழ்த்த மாட்டாரு, அவர் வருவார். ஆமென். பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, இயேசு உங்களை சந்திக்க மீண்டும் வருவார். வருவாரா சார்? சார் வருவாரா? என்ன வருவாரா? அவர் வரும் பொழுது நீங்கள் அவருக்கு முன்பாக எப்படி நிற்க போகிறீர்கள்? 2 பகுதி இருக்கு. ஒன்று, என் தந்தையால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே. இன்னொன்று இருக்கு, சபிக்கப்பட்டவர்களே. 2 இருக்கா? ஒன்று, என் தந்தையால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே. இன்னொன்று இருக்கு, சபிக்கப்பட்டவர்களே. நீங்க எந்த இடத்துல நிற்பீங்க? நான் எந்த இடத்துல நிற்பேன்? நிற்கணும் அப்படின்னா இன்னைக்கு நம்முடைய தவறுகளையும் பாவங்களையும் விட்டு மனம் திரும்பி கடவுளிடத்திலே வர வேண்டும். ஆமென். ஒரு நிமிடம் முழங்கால் படியிடும். இந்த நேரத்திலே மன்னித்தருளும் ஆண்டவரே. இயேசப்பா, நான் மனம் வருந்தக்கூடிய காரியங்கள் எனக்கு மீட்பை தரட்டும், மன்னிப்பை தரட்டும் அப்பா. இயேசுவே, உம்முடைய திரு சிலுவையில் என் பாவங்களை ஒப்பு கொடுக்கிறேன். நான் எந்த பாவத்திலிருந்து மனம் மாற வேண்டும் என்று ஆசைப்படுகிறேனோ அந்த பாவத்தை ஏதோ உம்முடைய திருப்பாடுகளிலே ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவே, இயேசுவே, உம்மன்பை மறந்து அருளினை துறந்து இருளிலே நான் வாழ்ந்தேன். உம்மன்பை மறந்து அருளினை துறந்து இருளிலே நான் வாழ்ந்தேன். பாவ இருளிலே நான் வாழ்ந்தேன். பாவ இருளிலே நான் வாழ்ந்தேன். உம்மை மறந்தேன், வாழ்விழந்தேன். என் மீது இரக்கமையும். உம்மை மறந்தேன், வாழ்விழந்தேன். என் மீது இரக்கமையும். இயேசுவே, இயேசப்பா, இந்த தியானத்தில், இந்த தவக்காலத்தில் நான் இப்படிப்பட்ட பாவங்களிலிருந்து விடுதலை பெற விரும்புகிறேன். அன்பு ஆண்டவரே, நீர் எமக்காக சிந்திய உம்முடைய திரு இரத்த பலன்கள் எனக்கு கிடைக்கட்டும். உம்முடைய திரு சுரூபத்தை, இந்த பாடுபட்ட சுரூபத்தை நான் உருக்கத்தோடு தொடுகின்ற பொழுது என் பாவ கரைகள் கரைவதாக. இயேசுவே, இயேசுவே, நான் அறிந்தும் அறியாமலும் செய்த பாவங்களை எல்லாம் மன்னியும் ஆண்டவரே. உம்முடைய ஆசீர்வாதத்திற்கு தடைகளாக இருக்கக்கூடிய எல்லா கட்டுகளும் அகன்று போகும்படியாக
உம்முடைய இந்த பாடுபட்ட சிலுவையை நான் தொடுகின்ற பொழுது உம்முடைய மீட்பின் ஆசீர்வாதம் எனக்கு கிடைப்பதாக. உம்முறவை மறந்து உலகினில் தினமும் பாவியாய் நான் திரிந்தேன். உம்முறவை மறந்து உலகினில் தினமும் பாவியாய் நான் திரிந்தேன். பெரும் பாவியாய் நான் திரிந்தேன். பெரும் பாவியாய் நான் திரிந்தேன். உம்மை மறந்தேன், வாழ்விழந்தேன். என் மீது இரக்கம் வையும். உம்மை மறந்தேன், வாழ்விழந்தேன். என் மீது இரக்கம் வையும். அன்பு இயேசுவே, அப்பா, அந்த நல்ல கல்வனை போல் நானும் உம்மிடத்திலே செபிக்கிறேன். ஆண்டவரே, நானும் பாவியே, நான் தகுதியற்ற பாவியப்பா. இதோ இந்த நேரத்தில் உம்முடைய இரக்கத்திற்காக மன்றாடுகிறேன். இயேசுவே, இயேசுவே, திருப்பாடுகளின் சிலுவையிலே இதோ என் பாவங்களை நீ உம்மிடமே ஒப்பு கொடுக்கிறேன். என்னிடத்திலே ஒரு மாற்றம் வரட்டும். இயேசுவே, என் ஆசீர்வாதத்திற்கு, என் குடும்ப ஆசீர்வாதத்திற்கு, என் பிள்ளைகள் பேர பிள்ளைகளுடைய ஆசீருக்கு தடையாக இருக்கக்கூடிய பாவங்களிலிருந்து விடுதலை பெற்றுக்கொள்ள என்னை ஆசீர்வதியும். கல்வாரி மலையில் எனக்காக நீ செய்த தியாகத்தை நான் மறந்தேன். கல்வாரி மலையில் எனக்காக நீ செய்த தியாகத்தை நான் மறந்தேன். உம் தியாகத்தை நான் மறந்தேன். உம் தியாகத்தை நான் மறந்தேன். உம்மை மறந்தேன், வாழ்விழந்தேன். என் மீது இரக்கமையும். உம்மை மறந்தேன், வாழ்விழந்தேன். என் மீது இரக்கமையும். இயேசு ஆண்டவரே, உம்மை நான் தொடுகின்ற பொழுது என்னுடைய முன்னோர் பாவங்கள், என் குடும்பத்தில் என்னுடைய முன்னோர்கள் வழியாக வந்த பாவ சாபங்களும் கரைந்து போகும்படியாக ஒப்பு கொடுக்கிறேன். அப்பா இயேசுவே, உம்முடைய திரு காயங்களில் என்னை ஒப்பு கொடுக்கிறேன். இரக்கமாயிரும், இரக்கமாயிரும் இயேசுவே. உம்மை மறந்து அருளினை துறந்து இருளிலே நான் வாழ்ந்தேன். இயேசுவே, அன்பை மறந்து அருளினை துறந்து இருளிலே நான் வாழ்ந்தேன். பாவ இருளிலே நான் வாழ்ந்தேன். பாவ இருளிலே நான் வாழ்ந்தேன். உம்மை மறந்தேன், வாழ்விழந்தேன். என் மீது இரக்கமையும். உயிர் வாழ உணவளிப்போம். இரக்கத்தின் ஊற்று கத்தோலிக்க தியான இல்லத்திலிருந்து பிள்ளைகளால் கைவிடப்பட்ட வயதான அப்பா அம்மாக்கள் 100 பேருக்கு தினமும் அவர்கள் இருக்கும் இடங்களுக்கு உணவு கொண்டு போய் கொடுக்கப்படுகிறது.
அன்புக்குரியவர்களே, உங்கள் பிறந்த நாள், திருமண நாள், உங்கள் இல்ல வைபவங்கள், இறந்தவர் நினைவாக நீங்கள் உணவளித்து உதவி செய்யலாம். உங்கள் அன்பு கரத்தை நீட்டுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். எங்கள் முகவரி: இரக்கத்தின் ஊற்று, கத்தோலிக்க தியான இல்லம், புன்னைக்காயல், தூத்துக்குடி மாவட்டம். அலைபேசி எண் 98118201. கடவுள் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக.